ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபிலேருந்து லேட்டஸ்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட், பேட் கமின்ஸுக்கு ரிவெஞ்ச் எடுக்க காத்திருக்கும் ஆர்சிபி ரசிகர்கள். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வேறு லெவலில் வந்துட்டு இப்போ எஸ்ஆர்எச் நம்மளுடைய பேட் கமின்ஸை கேப்டன் அனௌன்ஸ் பண்ணோடனே வேறு லெவலில் வந்துட்டு ரிவெஞ்சுக்கு காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை கெவின் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான் ஆரம்பித்து வச்சிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஃபைனல்ஸ் இன் IPL 2024 கமெண்ட்ஸ் கெட்டிங் சைலன்ஸ்டு பை ஆர்சிபி பிளேயர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹோல் க்ரௌட், வி வில் பி தேர் நோ மேட்டர் வாட் அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு. ஸோ இதற்கு என்ன மீனிங், எதுக்காக வந்துட்டு ஆர்சிபி பேட் கமின்ஸை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியா வந்து இந்த ஒரு ODI வேர்ல்டு கப் லாஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் பேட் கமின்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸோட தலைமையில் தான் ஆஸ்திரேலியா வந்துட்டு உங்களோட இந்த ODI வேர்ல்டு கப் அப்படிங்கிறத வந்துட்டு வின் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ODI வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸில் வந்துட்டு பேட் கமின்ஸ் விளாட்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஸோ இந்தியாவில் தான் வந்து இந்த ODI வேர்ல்டு கப் நடக்குது ஃபைனல்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் காத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னதை வந்து செஞ்சார். ஸோ அந்த க்ரௌடை சைலன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல ஆரம்பித்து வச்சது ஸோ பேட் கமின்ஸ். ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல பழுதிருக்கிற விதமாக தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்துட்டு சின்னசாமி கிரவுண்டில் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல்ஸ் அப்படிங்கிற சின்னசாமி கிரவுண்டில் தான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னுமே ரிவீல் ஆகலை அப்படின்னாலும், கண்டிப்பாக SRH vs RCB அப்படிங்கிற ஒரு லீக் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியமில் மாட்டுச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக அது வேறு லெவலில் வந்துட்டு அந்த இடத்துல பேட் கமின்ஸுக்கு வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேர்ல்டு கப்போட லாஸும் IPLல ஒரு மேட்சும் வந்துட்டு ஒன்றான்னு கேட்டால் கிடையாது தான். பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நடத்தி முடிக்க விட மாட்டாங்க. ஸோ பேட் கமின்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்சை வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கங்கணம் கட்டி காத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிவெஞ்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல மேட்ச் 1லேருந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு தரமாக வந்துட்டு ஒரு ரோலோட செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது இன்னுமே வந்துட்டு நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நம்மளுடைய ஆர்சிபி vs SRH அப்படிங்கிற ஒரு மேட்ச்சில் பேட் கமின்ஸுக்கு வேறு லெவலில் வந்துட்டு ரிவெஞ்சை கொடுத்து ஆர்சிபி ரசிகர்கள் மாஸ் கட்டுவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே நேரம் SRH பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸை இப்போ கேப்டன் அப்பாயின் பண்ணதோட எய்டன் மார்க்ரம் உள்ளே வந்துட்டு பிளேயிங் லெவனில் இருப்பாரா, அவங்களுடைய அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீம் காம்பினேஷனுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் SRH அவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் பிளேயிங் லெவனை வந்துட்டு யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அங்கே வனிண்டா சரங்கா இருக்கிறாரு, டிராவிஸ் விட் இருக்கிறாரு. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு எய்டன் மார்க்ரம்லேருந்து அவங்க வந்து வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் அப்டேட், CSK அணியில் இணையும் முன்னாள் ஆர்சிபி வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன். ஸோ ஜாஸ் இங்கிலீஷோட ரீப்ளேஸ் தான் ஃபின் ஆலன் வந்துட்டு ஆர்சிபி டீமுக்குள்ளே இணைஞ்சார். ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஃபின் ஆலன் ஒரு வந்து 80 lakhs அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டில் தான் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே இருந்தார். ஃபின் ஆலனோட T20 ஃபார்முக்கு கண்டிப்பாக 80 lakhs அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட், ஒரு ஸ்டீல் பை அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படிப்பட்ட ஃபின் ஆலன் ரிலீஸ் பண்ணி அன்சோல்ட் ஆனதெல்லாம் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஃபின் ஆலன் T20 அப்படின்னு வரும்போது நல்ல தரமான ஒரு டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதிரடி ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர், ரீசெண்டாகவும் ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்ம் செம சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ CSKவை பொறுத்த வரைக்கும் டேவான் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வீரர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து லெஃப்ட் டம்மில் இன்ஜுரி ஏற்பட்டதுனால அந்த இடத்துல சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ May 1 வரைக்கும் அவர் ஆக்ஷனில் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் IPL 2024 ரூல்ட் அவுட் ஆகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா May 1 அவர் வந்து திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. May 1 தான் அவருக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாலும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு 2-3 நாள் டைம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து டேவான் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேயர் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஃபின் ஆலனை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபின் ஆலன் வந்துட்டு ஆர்சிபி டீமுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் வந்து இருந்திருந்தாலும் பிளேயிங் லெவலில் ஆடாத ஒரு வீரர். எப்படி இப்போ வந்து வில்ஜாக்ஸ் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபின் ஆலனும் ஆர்சிபி டீமில் இருந்தார். அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா எப்படியும் அவங்களால வரவே முடியறதில்ல. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு வில்ஜாக்ஸ்னு தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஃபின் ஆலனோட ரீசன்ட் ஃபார்மும் செம சூப்பராக இருக்கும்போது டேவான் கான்வேயோட இடத்துல ஃபின் ஆலன் வர்றது கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து ஒரு தரமான மூவ் தான். ஸோ ஆர்சிபி vs CSK அப்படிங்கிற இந்த ஒரு மேட்ச்சில் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயராக இருக்கிற ஃபின் ஆலன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு வேறு லெவலில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நின்னா அது மாசாக தான் இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.